ஹலோ சான்ஸ். அனுமன் ராமனுக்கு சப்போர்ட் பண்ணது ராவணனோட கதையை முடிக்க பக்கபலமா இருந்தாங்கன்றதெல்லாம் அப்படி இருக்கட்டும். சீதா தேவியை இலங்கைக்கு கடத்திக்கிட்டு போன பிறகு ராமனும் லக்ஷ்மணும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் போய் சீதா தேவியை பார்த்துட்டு அங்க இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு பறந்து போய் சீதா தேவியை மீட் பண்ணி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்து ராமன் கிட்ட கன்வே பண்ணிட்டாரு. பெரும்பாலான இத்தியாசங்கள்ல இதை மட்டும் தான் ஸ்டோரியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் ஒரு சில இத்தியாசங்கள்ல மட்டும் அனுமன் அங்க போய் என்னெல்லாம் பார்த்தாரு, ராவணனோட அந்த தங்க இலங்கைக்குள்ள என்னெல்லாம் இருந்தது, யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அனுமன் சீதா தேவியை மீட் பண்ணி பேசுற வரைக்கும் எதனால யாராலுமே அனுமனை கண்டுபிடிக்க முடியலன்றதையும் கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்க போனை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தி ஸ்கிரீனை டச் பண்ணி மேல ஸ்வைப் பண்ணி ரைட்ல இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அனுமன் அங்க போய் லேண்ட் ஆனதும் அங்க பார்த்த முதல் விஷயம் என்னன்னா எல்லாரோட வீடுகளும் தங்கத்தால செதுக்கப்பட்டிருந்தது. பொதுவா மன்னர்களோட பேலஸ் தான் கோல்டன் பேலஸா இருக்கும். ஆனா இலங்கை வேந்தனோட ஆட்சி காலத்துல அந்த நாட்டு மக்களோட வீடுகளும் கோல்டுல தான் இருந்துதான். அனுமனே ஒரு செகண்ட் என்ன மன்னன்டா இவன், நாட்டு மக்களோட வீடுகளையும் கோல்டாலேயே செஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டாராம். என்னதான் கோல்டுல இருந்தாலும் மன்னனோட பேலஸ்க்கும் மக்களோட வீடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த வித்தியாசத்தை வச்சு பேலஸ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப பேலஸ்குள்ள அப்படியே உள்ள போனா அந்த அசுராஸ் எல்லாம் அனுமனை கண்டுபிடிச்சிடுவாங்க. அவனுங்களெல்லாம் தட்டி தூக்கிட்டு உள்ள போகிறதுக்கு அனுமனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் அனுமன் வந்தது அதுக்காக கிடையாது, சீதா தேவியை கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் அனுமனோட முதல் இலக்கு. சோ அனுமன் என்ன பண்ணாரு, தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதாவது குட்டி குரங்கா சேஞ்ச் ஆயிட்டாரு. இப்போ டெக்னிக்கலா அந்த பேலஸ்குள்ள என்டர் ஆயிட்டு அங்க போய் பார்த்தா பெண்கள் இந்த வீணையெல்லாம் வச்சுக்கிட்டு வாத்தியங்கள் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேலஸ் சுத்தி நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல சில பேர் பார்க்க காட்டுவாசி போல இருந்தாங்க, சில பேர் கரடுமுரடான ஆளா இருந்தாங்க, அண்ட் இன்னும் சில பேர் ஹேண்ட்ஸமா அழகா இருந்தாங்களாம். அடுத்து பேலஸோட உள்பக்கத்துல நிறைய அசுராஸ் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்க்க பயங்கர விகாரமான உடல் அமைப்பு கொண்டவங்களா இருந்தாங்களாம். சோ அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூக்கிட்டு வானர அனுமான் மெயின் பேலஸ்குள்ள போயிட்டாரு. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட அறைகள்ல இந்த அசுராஸ் எல்லாம் வைன், விஸ்கி, ஆல்கஹால்னு செம்மையா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ராவணன் வாழ்ந்த காலத்திலேயே இந்த சரக்கெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ராவணன் வாழ்ந்த காலத்துல இருந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து இந்த சரக்கெல்லாம் இருக்கதான் செஞ்சது. ஆக்சுவலி ஆல்கஹால்ன்றது ஒரு தேவதை. இந்த பார்க்கடலை கலக்கும் போது காடஸ் ஆஃப் ஆல்கஹாலான வருணி தேவி வெளியில வந்திருக்காங்க. அந்த தேவதையை இந்த அசுராஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்தடுத்த அவைகள்ல பார்க்கும்போது இந்த அசுராஸ் எல்லாம் அவங்க ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, பெண்களோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஃபர்தரா அடுத்த அறைகள்ல போய் பார்க்கும்போது பெண்கள் இந்த சாண்டல்வுட் பேஸ்ட் அவங்களோட உடம்புல அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அடுத்த அறையில பெண்கள் அப்படியே கூட்டமா இருந்தாங்களாம். சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் டென்ஷனா இருந்தாங்க, சில பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த சிம்பிளா சொல்லணும்னா ராவணனோட அந்த புறம்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்த அறையில பெண்கள் எல்லாம் ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகைகள்லாம் போட்டுக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இத்தனை பெண்கள் இருக்காங்களே தவிர சீதா தேவியை கண்டுபிடிக்கவே முடியல. அனுமனுக்கு ஒண்ணுமே விளங்கல. பேலஸ் ஃபுல்லா தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ட் கடைசியில அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ராவணனோட புஷ்பக விமானம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டாரு. ஆக்சுவலி அந்த புஷ்பக விமானம் பிரம்மதேவன் குபேரனுக்காக கொடுத்தது. அத ராவணன் குபேரன் கிட்ட புடுங்கிக்கிட்டான். குபேரனுக்கு அது எப்படி வந்தது, எப்படி போச்சுன்றதை பத்தி இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த புஷ்பக விமானத்தை பார்க்கும்போது அனுமன் தண்ணியே மறந்து போயிட்டாராம். அவ்வளவு தெய்வீக அமைப்புல இருந்ததான் அந்த புஷ்பக விமானம். இவ்வளவு அழகான ஒரு அழகு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையேடான்றது போல ரசிச்சு அந்த புஷ்பக விமானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். சோ அந்த மொமெண்ட் அனுமனுக்கு எப்படி ஃபீல் ஆகி இருக்குன்னா, இது அசுராஸ் வாழும் இடமா இல்ல தேவர்களோட ஸ்வர்க்கமான்றது போல தோணிருக்கான். அடுத்து ஒரு இடத்துல ஸ்வர்க்கம் போல ஒயிட் கலர் பில்டிங்ல பூவெல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு அதே இடத்துல லேக்ஸ் எல்லாம் கூட இருந்ததாம். அந்த இடம் பார்க்க அவ்வளவு தெய்வீகமா இருந்ததாம். அடுத்து ஒரு இடத்துல லட்சுமி தேவி சிலையில யானைகள் எல்லாம் தன்னோட தும்பிகள் மூலமா லட்சுமி தேவி மேல தண்ணி தெளிக்கிறது போல சீனரிஸ் எல்லாம் இருந்ததாம். இன்ஃபேக்ட் லட்சுமி தேவி கூட ஒரு தாமரை பூ மேல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது போல ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்ததாம். அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் அவ்வளவு டிவைன்ஃபுல்லா இருந்ததாம். இதுல கொடுமை என்னன்னா, ஒரிஜினல் லட்சுமி தேவி அங்க சீதா தேவியா அசோக வாட்டிக்கால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க சிலைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சீதா தேவியை தேடிக்கிட்டு போகும்போது வைரங்களால செய்யப்பட்ட ஒரு பில்டிங்க பார்த்திருக்காரு. அந்த பில்டிங்கோட சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, நீளத்துல 10 மைல் இருந்தது, அகலத்துல 5 மைல் இருந்தது. ஒரே ஒரு பில்டிங், அது மைல் கணக்குல இருக்கு. அதுவும் வைர வைடூரியங்களால செய்யப்பட்டிருக்கு. எந்த லோகத்திலையும் இது போல ஒரு பில்டிங்க பார்த்ததே இல்லைன்றது போல அனுமானுக்கு தோணி இருக்கு. அந்த பில்டிங்குக்குள்ள ஆயிரக்கணக்கான அழகான பெண்கள் வசிக்கிறாங்களாம்.
தேவலோகத்தில் இருக்கும் தேவதைகள் எல்லாம் இங்க வந்துட்டாங்களோன்னு கூட அனுமனுக்கு தோணி இருக்கு. பட் அவங்க எல்லாம் தேவதைகள் கிடையாது, மனுஷங்க தான். அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முனிவர்களோட கந்தர்வாஸோட மனைவிகள். பட் இதுல மேட்டர் என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே என்ற ஃபீல் இல்லாம இருந்தாங்க. நிறைய பேரோட துணி கலைஞ்சு போயிருந்தது, குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சந்தோஷத்தோட உச்சத்துல இருந்தாங்க. எல்லாருமே ராவணனோட நினைப்புல செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. நீங்க நினைக்கலாம் ராவணன் வந்து தன்னோட மனைவியை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் தப்பான எண்ணத்தோட நெருங்கினாலும் அவனோட தலை வெடிச்சு செதவிடுமே, அப்படிப்பட்ட சாபத்துல வாங்கி வச்சிருக்கான் ராவணன் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த சாபத்துல சின்ன லூப் ஹோல் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த சாபத்துல ஓட்ட ஒண்ணு இருக்கு. என்னன்னா ராவணன் வந்து இன்னொரு பொண்ணை தப்பான எண்ணத்தோட பார்த்தா மட்டும்தான் தலை வெடிச்சிடும். அதுக்கு பதிலா அந்த பொண்ணே ராவணன் கிட்ட தன்னை சரண்டர் பண்ணிட்டானா, அதாவது லவ்ல தண்ணியே ராவணனுக்கு கொடுத்துட்டானா ராவணனுக்கு எதுவுமே ஆகாது. அதாவது எப்படின்னா கட்டாயப்படுத்தி இணைய முடியாது, ஆனா இஷ்டப்பட்டு இணையலாம். சோ இங்க ராவணன் பண்ண லீலைகள் என்னன்னா அது போல கந்தர்வாஸோட அழகான மனைவிகளை தன்னோட மந்திர தந்திரத்தால வசியப்படுத்திட்டான். அதனால அந்த பொண்ணுங்கெல்லாம் மனசாலையும் உடம்பாலையும் காம எண்ணங்களோட நினைச்சிட்டாங்க. ராவணன் கிட்ட அவங்கள சப்மிட் பண்ண முழு மனசோட சம்மதிச்சிட்டாங்க. இப்படிதான் அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த பேலஸ்குள்ள ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. பட் இதுல செம்ம ட்விஸ்ட் என்னன்னா எல்லாரையும் வசியப்படுத்த முடிச்ச ராவணனால சீதா தேவியை வசியப்படுத்தவே முடியல. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்திருக்கான், பட் ஒன்னும் வேலைக்காகல. சீதா தேவியோட மனசுக்குள்ள ராவணனோட எண்ணத்தை ஃபில்அப் பண்ணவே முடியல. கடவுள்ன்ற ஆங்கிள் பார்த்தா சீதா தேவி வந்து லக்ஷ்மி தேவி, அதனால அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கான மனசை அசைக்க முடியல. அதுவே சீதா தேவிய சாதாரண பொண்ணுன்ற ஆங்கிள் பார்த்தா சீதாவுக்கு ராமன் மேல அவ்வளவு லவ், சொல்ல முடியாத அளவுக்கு லவ். அந்த லவ்னாலேயே எத்தனை ராவணன் வந்தாலும் சீதா தேவியை வசியப்படுத்த முடியாது. அவ்வளவு உறுதியான மனம் கொண்டவங்க தான் சீதா. அதனாலதான் ராவணனால சீதா கிட்ட நெருங்க முடியல. சோ சீதாவோட மனசை மாத்தணும்னா ராமன் அழியணும். ராமன் அழிஞ்சு போயிட்டா சீதாவோட காதல் உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சீதாவோட மனசை ஈஸியா மாத்திடலாம்னு ராவணன் பிளான் பண்ணான். சோ ராவணன் ஆசைப்பட்ட பெண்களிலே சீதா தேவி மட்டும்தான் கட்டுப்படாத பொண்ணு. இப்ப கதைக்குள்ள வந்தோம்னா அனுமன் சீதா தேவியை தேடிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல ராவணன் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். சுத்தி இருந்த பெண்கள் தான் ராவணனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனுமனுக்கு என்னடா 10 தலைன்னு சொன்னாங்க, இங்க ஒரு தலை தானே இருக்கு, மத்த தலை எங்க போச்சுன்னு யோசிச்சாராம். ஆக்சுவலி யுத்தம் செய்யும் போதுதான் ராவணனுக்கு அந்த 10 தலைகள் டிஸ்பிளே ஆகுமா. அடுத்தடுத்த அவைகள்ல தேடிக்கிட்டு போகும்போது ஒரு பொண்ணு பார்க்க அவ்வளவு தெய்வீகமா இருந்தாங்களாம். அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நகைகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அனுமன் வந்து இவங்க தான் சீதா தேவி, நான் சீதா தேவியை பார்த்துட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கை கூப்பி வணங்கி தாயே நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டாராம். ஆக்சுவலி அது வந்து ராவணனோட மனைவி மண்டோதரி. டக்குன்னு அனுமனுக்கு என்ன தோணி இருக்கு, ராவணன் கடத்திக்கிட்டு வந்திருக்கான், ஆனா இவங்க முகத்துல சந்தோஷமும் நிம்மதியும் தானே இருக்கு. ராமனை பிரிஞ்ச சீதா தேவி எப்படி சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க, அவங்களும் சோகமா தானே இருப்பாங்க. அதனால இவங்க சீதா தேவி கிடையாதுன்னு அனுமனுக்கு விளங்கிடுச்சு. அதனால மண்டோதரி கிட்ட இடம் மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம். ஆனா யாரை தேடி வந்திருக்காங்கன்னு மண்டோதரிக்கு விளங்கிடுச்சு. மண்டோதரியை பார்த்ததும் இவங்க தான் சீதா தேவின்னு அனுமன் உணர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா சீதா தேவியோட உண்மையான அப்பா அம்மா ராவணனும் மண்டோதரியும் தான். தன்னோட பொண்ணு காட்டுக்குள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தூக்கிட்டு வந்து அசோகவனத்துல வச்சதாகவும், அதனாலதான் மத்த பொண்ணுங்களோட சேர்த்து வைக்காம தனியா கூட்டிட்டு போய் வச்சதாகவும், அதனாலதான் எந்த கொடுமைப்படுத்தலன்னு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதை பத்தி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அனுமன் அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காரு. எல்லா இடத்துலயும் பெண்கள் நிறைஞ்சிருக்காங்க, ஆனா சீதா தேவியை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அனுமனுக்கு என்ன தோணி இருக்குன்னா சீதா தேவி இப்போ இல்ல, ஒண்ணு ராவணன் சீதா தேவியை கொண்டுட்டு இருக்கணும், இல்லன்னா சீதா தேவி ராவணன் கிட்ட இருந்து தன்னோட மானத்தை காப்பாத்திக்க அவங்களோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கணும்னு அனுமன் நினைச்சிட்டாரு. ஏன்னா எங்க தேடியும் சீதா தேவி கிடைக்கவே இல்ல. சீதா தேவி இல்லாம திரும்பி போய் ராமன் கிட்ட என்ன பதில சொல்றது? சீதா தேவி அங்க இல்லன்னு சொன்னா ராமன் தன்னோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. ராமனே இல்லன்னா லக்ஷ்மணன் இருக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் இல்லனா இவங்களோட தம்பிகளான பரதனும் சத்ருகனும் இருக்க மாட்டாங்க. இவங்க 4 பேருமே இல்லனா அவங்களோட அம்மாக்களும் இருக்க மாட்டாங்க. ராமனோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. சுக்ரீவனும் மத்த வானரங்களும் அவங்க லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. சோ நாம சொல்ல போகும் அந்த ஒரு பதில வச்சுதான் எல்லாரோட லைஃப் அடங்கி இருக்கு. இதெல்லாம் யோசிச்ச ஹனுமான் ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டாரு. என்னன்னா ஒண்ணு சீதா தேவியை கண்டுபிடிக்கணும், இல்லனா திரும்பி போகாம காலத்துக்கும் இங்கேயே இருந்துடணும். சப்போஸ் சீதா தேவியை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுச்சுன்னா தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம்ன்ற முடிவுக்கு அனுமன் வந்துட்டாரு. நீங்க நினைக்கலாம் அனுமான் தான் இம்மார்டல் ஆச்சு, எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி அனுமான் வந்து சீதா தேவியை மீட் பண்ண பிறகுதான் சீதா தேவி அனுமான நீ சிரஞ்சீவியா இருன்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் தான் அனுமன் இம்மார்டல் ஆனாரு. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில சீதா தேவி இருக்கும் இடம் அசோகவனம்னு காட்டி கொடுத்தது மண்டோதரி தான். மண்டோதரி அப்படி பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு வந்து ராவணன் தப்பான வழியில போக கூடாது, இல்லன்னா சீதா வந்து நம்மளோட பொண்ணு தானே அப்படின்ற ஆங்கிள், இல்லன்னா சீதா தேவியும் நம்மள போல ஒரு பொண்ணு தானே அப்படின்னு. இப்படி பல ஆங்கிள்ஸ் இருந்தாலும் அனுமன் வந்து மண்டோதரி கிட்ட உங்களோட ஹஸ்பண்டுக்கு அகேன்ஸ்டா நீங்களே ஏன் நடந்துக்கிறீங்க,
அப்படின்னு கேட்டதுக்கு மந்தோதரி கொடுத்த பதில் என்னன்னா, தப்பான எண்ணங்கள் கொண்ட அசுராஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியில நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட அறையில தனியா இருக்கும்போது நீ திடீர்னு வந்துட்ட. உன்னை பார்த்த உடனே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனா நீ கிட்ட வந்து கை கூப்பி வணங்கி தாயே நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு சொன்ன பாத்தியா, உன்னோட அந்த குணம் தான் உன்னை தேடி வந்து உதவி பண்ண வைக்குது. நீ என்ன தாயேன்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் நான் உன்னை மகனா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் நீ அங்கிருந்து ஓடி போனதும் நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலன்னு சொன்னாங்களாம். சோ அனுமனோட அந்த நல்ல குணம், பெண்களை மதிக்கணும்ன்ற குணம் தான் சீதா தேவி இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்தது. இந்த ஸ்டோரிஸ்க்கெல்லாம் பெருசா பாப்புலாரிட்டி இல்ல. அனுமானோட கதைகள்ல இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு, இந்த ஏகாதசமுகி அனுமான் கதையும் ஒண்ணு. சோ இதெல்லாம் தான் அனுமான் இலங்கைக்கு போய் என்னெல்லாம் பார்த்தாருன்றதுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then bye.